ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் டாப்பிக்கில் கீழே வர கிரேட்டஸ்ட் ஆர் லீஸ்ட் என் டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 3 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் 1 வந்து நோ ரிமைண்டர் டைப். ஓகேங்களா? ஸோ த லீஸ்ட் என் டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை XYZ இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் XYZ தான் ஃபார்முலா. அதிலிருந்து நம்ம போடுவோம், நான் சொல்லித்தரேன். பட் வந்து ஃபஸ்ட்டு இது தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த கிரேட்டஸ்ட் என் டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை XY அண்ட் Z இஸ் அப்படின்னாலும் இதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த டைப், இப்போ ஒரு கொஷின் கொடுத்தா அது இந்த டைப்புக்கு கீழே தான் வருது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் என் டிஜிட் நம்பர், அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் என் டிஜிட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த என் டிஜிட் இங்கே என்னங்கிறத வந்து 1 2 3 4 அந்த மாதிரி இருக்கலாம் நம்பர்ஸ். ஓகே, இப்போ லீஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம 100 எடுத்துக்கலாம். இதுவே லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னால் 10,000 எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்னால் 999. இதே கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர்னால் 6 டைம்ஸ் போடணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நோ ரிமைண்டர் கேஸில் லீஸ்ட்டும் அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட்டும் பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் விச் இஸ் டிவைசபிள் பை 15 25 40 அண்ட் 75 இஸ். ஸோ இப்போ வந்து த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட், அப்போ அங்கே என்னங்கிறதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னதுன்னா எல்சிஎம் ஆஃப் XYZ, தட் இஸ் நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க நம்பர் என்னது 15 25 40 அண்ட் 75. ஓகேவா? இது வந்து நம்ம 5ஆல் எடுத்துக்கலாம். 3 5 5 25 8 5 40 15 75. திரும்பி 5ஆல் எடுத்திங்கன்னா 3 1 8 3. ஸோ திரும்பி 3ஆல் போட்டிங்கன்னா 1 1 8 1. ஸோ 5 25 25 இன்ட்டு 3 பார்த்திங்கன்னா 25 இன்ட்டு 3 வந்து 5 5 5 மிச்சம் 1 3 2 6 1 7 75 இன்ட்டு 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600ன்னு வரும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600. ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னால் எவ்வளவு? 9 வந்து 4 டைம்ஸ் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இதுவே கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர்னால் 4 டைம் 9 போட்டுக்கலாம். இதுவே லீஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா இதை 10,000 எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது இல்லை. ஸோ இப்போ இதாக கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் விச் இஸ் டிவைசபிள் பை, அப்போ இதால் டிவைட் பண்ணணும் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணலன்னா இந்த நம்பரை 400ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எவ்வளோ வரும்னு பாருங்கள். 600ஆல் டிவைட் பண்ணணும். எல்சிஎம் வந்து 600. இப்போ ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 399ன்னு வரும். ஓகேங்களா? இந்த 9ஐ கீழே இறக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்? 16 டைம்ஸ் வரும், 6 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 3600ன்னு வரும். ரிமைண்டரை வந்து 39ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைனலாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 9999லேருந்து மைனஸ் இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 9600. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இந்த 600ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கிரேட்டஸ்ட்டாக லீஸ்ட்டான்னு ஃபைன் பண்ணணும். அதுபோக அதை பார்த்ததுக்கப்புறம் 4 டிஜிட்டாக இல்லை என்ன டிஜிட் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ பார்த்துட்டு நம்மளுக்கு இது நோ ரிமைண்டர் கேஸ், பிகாஸ் இங்கே வந்து ரிமைண்டர் பற்றி இவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இது நோ ரிமைண்டர் கேஸ்க்குள்ளே வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது நோ ரிமைண்டர் கேஸாக இல்லை டிஃப்ரெண்ட் ரிமைண்டராக சேம் ரிமைண்டர்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது நோ ரிமைண்டர் கேஸுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட்டாக லீஸ்ட்டான்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணிவிட்டு அந்த எல்சிஎம் வர ஆன்சரை அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வரும் இல்லையா, அந்த ரிமைண்டரை இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்க 4 டிஜிட் நம்பர். ஓகேவா?
இதே மாதிரி தான் லீஸ்ட் நம்பருக்கும் நோ ரிமைண்டர் கேஸில் போடணும். பட்டு என்னென்னா இந்த நம்பர் வந்து நம்ம நைன்ஸில் எடுப்போம், இதில் வந்து நம்ம 10000 அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் ரிமைண்டர் கேஸ். ஸோ இது வந்து த கிரேட்டஸ்ட் n டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லீஸ் த ரிமைண்டர் ஏ இன் ஈச் கேஸ் அப்படின்னா என்னது, இது வந்து நம்மளுக்கு சேம் ரிமைண்டர் கேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து சேம் ரிமைண்டர் கேஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இது கிரேட்டஸ்ட் கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா தான், லீஸ்ட் கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கான சம்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கிரேட்டஸ்ட் 3 digit நம்பர் விச் when divided by 3, 4, 5 leaves 2 has remainder in each case. அப்போ இது வந்து சேம் ரிமைண்டர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேம் ரிமைண்டரில் இது வந்து என்ன சேம் ரிமைண்டர்னால் அப்போ என்ன ஃபார்முலா வரும், LCM ஆஃப் XYZ + A அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு LCM எடுத்துக்கணும். இப்போ த கிரேட்டஸ்ட்டு 3 digit நம்பர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ கிரேட்டஸ்ட்டு 3 digit நம்பர் என்ன நம்மளுக்கு 999. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து LCM எடுக்கலாம் 3, 4, 5க்கு. இது மூணுக்குமே காமனான நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து 3ஆல் போட்டோன்னா 4, 5ன்னு வரும். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 5 20, 20 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு LCM வந்து எனக்கு 16 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 999 இந்த 60ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். எப்போவுமே அப்படி தானே, நம்ம கிரேட்டஸ்ட் ஆர் லீஸ்ட் நம்பரோ எதுவாக இருந்தாலுமே வர LCMோட டிவைட் பண்ணணும். இப்போ இந்த 999 நீங்கள் 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ வரும், ஒரு டைம் வருமா 60. நிச்சயம் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ரிமைண்டர் வந்து 60ல் 9ல் 6 போச்சுன்னா 3. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து 399 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி எவ்வளோ வரும்னா, அதுக்கப்புறம் இது வந்து 6 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 6 டைம்ஸ் பண்ணினீங்கன்னா 360ன்னு வரும், மிச்சம் 39 வரும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இதிலிருந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 999ல் இருந்து நம்மளுக்கு 39 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ 960. ஓகே, இப்போ இந்த 960 கூட இந்த ரிமைண்டரை வந்து என்ன பண்ணும், இப்போ ரிமைண்டரை ஆட் பண்ணணும் தானே கொடுத்துருக்கு. ஸோ இந்த 960 கூட ஃபைனலாக என்ன பண்ணிடணும்னா இந்த நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ரிமைண்டரை ஆட் பண்ணணும். ஸோ 962 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள், இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கேஸுன்னு ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ரிமைண்டர் கொடுத்துருக்கனால இன் ஈச் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால அது வந்து அப்போ வந்து இது சேம் ரிமைண்டர் கேஸு. கிரேட்டஸ்ட்டு 3 digit நம்பர் இருக்கனால நான் வந்து கிரேட்டஸ்ட் 3 digit நம்பர் எடுத்துட்டேன். அதை வந்து LCMஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலிருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். அந்த வர ஆன்சரை கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ரிமைண்டர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே சேம் ரிமைண்டர் கேஸில் லீஸ்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைன் லீஸ்ட் 6 digit நம்பர் விச் when divided by 4, 6, 10 and 15 will leave in each case the remainder 2. ஸோ இப்போ வந்து சேம் ரிமைண்டர் கேஸ். ஓகேவா? ஸோ சேம் ரிமைண்டர் கேஸ்னால் அப்போ நம்மளுக்கு என்ன வரும், LCM ஆஃப் XYZ + A. ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட்டு 6 digit நம்பர். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லீஸ்ட்டு 6 digit நம்பர் எவ்வளோன்னு பார்க்கலாம். லீஸ்ட்டு 6 digit நம்பர், சாரி, லீஸ்ட்டு 6 digit நம்பர் வந்து 2, 4, 6. ஓகே, இதுதான் நம்மளுக்கான லீஸ்ட்டு 6 digit நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், LCM கண்டுபிடிச்சி அதை வர ஆன்சரால் டிவைட் பண்ணோம். ஸோ 4, 6, 10 and 15. இப்போ 2ஆல் போட்டிங்கன்னா 2 2 4, 3 2 6, 5 2 10, மீதி 15 அப்படியே வந்துடும். திரும்பி 5ஆல் போட்டிங்கன்னா 2 3 1 3. அப்போ 3ஆல் போட்டிங்கன்னா 2 1 1ன்னு வரும். ஸோ 2 5 10, 13 30, 32 60. அப்போது எனக்கு LCM வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 60ன்னு வருது. அப்போது இந்த 6 digit நம்பரை நம்ம இப்போ 60ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? 2 4 5 மொத்தம் 2 4 6 மொத்தம் 2 4 6 நம்பர் வந்துருச்சு. ஓகே, ஸோ 6 digit நம்பர் இப்போ 60ஆல் போடுறேன். ஓகேங்களா? ஸோ 60 60 நான் போட்டுட்டேன். ரிமைண்டர் எவ்வளோ 40.
இப்போ இந்த 0 நான் இறக்குறேன். ஸோ 60 × 6 360, மிச்சம் எவ்வளோ 40. ஓகே, அடுத்தது இந்த 0வை நான் இப்போ இறக்குறேன். திரும்பியும் 360 வரும், திரும்பி 40 வரும். திரும்பி இந்த 0வை நான் இறக்குறேன். திரும்பியும் 6 360 வரும், திரும்பி 40ன்னு வரும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ரிமைண்டர் 40ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ எப்பவும் போல் என்ன பண்ணலாம், இந்த 6 டிஜிட் கூட டோட்டலாக 6 டிஜிட் நம்பர் இருக்கா, இந்த நம்பர் கூட இந்த 40யை நான் இப்போ மைனஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணோன்னே எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ 99960ன்னு வருது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த நம்பர் கண்டிப்பாக இங்கே கொஸ்டினில் உங்களுக்கு 6 டிஜிட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா ஃபைனலாக வர ஆன்சருமே உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு 6 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ பட் இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 2 4 5. சரி, 5 டிஜிட் நம்பர் இருக்குது. சரி, ஒரு வேளை இந்த ரிமைண்டரு கூட ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு அதே 5 டிஜிட் நம்பரே தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக என்ன டிஜிட்டில் வரணும், 6 டிஜிட்டில் தான் வரணும். அப்போ நம்ம இது கூட எதை ஆட் பண்ணால் 6 டிஜிட் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ 99960 ப்ளஸ் இந்த 60 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 60யும் இந்த 40யும் மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 60 மைனஸ் 40, அப்போ இவ்வளோ ஒரு 20. ஓகேங்களா? சரி சரி சரி, இந்த 6 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அது கூட 2 4 இந்த 6 டிஜிட் நம்பர் கூட இந்த இதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ நம்மளுக்கு 6 டிஜிட் நம்பர் தான் ஆன்சர் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கணும். பட் நம்மளுக்கு இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 5 டிஜிட் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ அதை நம்ம 6 டிஜிட்டாக மாற்றுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, இந்த நம்ம கொடுத்துருக்க நம்ம எடுத்திருக்க 6 டிஜிட் நம்பரு கூட இந்த 60யும் இந்த 40யும் மைனஸ் பண்ணி வர வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும்னா 20ன்னு வருமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கூட ஒரு 20 ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். அப்போது இந்த 20 வந்துருச்சு. சரிங்களா? இந்த 20 இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்ச 6 டிஜிட் நம்பர். இப்போ 6 டிஜிட் நம்பர் வரும் பாருங்கள், 2 4 6. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபைனலாக 6 டிஜிட் நம்பர் கிடச்சிருக்கா. இந்த நம்பரு கூட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, இன்னொரு டைம் சொல்லித்தர பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இது எப்பவும் போல் ப்ரொசீஜரே தான். ஓகேங்களா? இது வந்து லீஸ்ட்டுக்கு மட்டும்தான் இப்படி வருமா? இதுவே வந்து கிரேட்டஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான். ஓகே, லீஸ்ட்டு சம்முக்கு இந்த மாதிரி வந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். கிரேட்டஸ்ட்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் எப்பவும் போல் இதுலேருந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 6 டிஜிட்டில் கிடைக்கிறதுக்கு பதிலாக எனக்கு 5 டிஜிட்டில் தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கோம் 6 டிஜிட் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அது கூட இந்த 60யும் இந்த 40யும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போது நம்மளுக்கு இது 20 இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக நம்ம இப்போ போல் ரிமைண்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் 6 டிஜிட்டில் கிடச்சிரும். ஓகேங்களா? இது நீங்கள் எப்பவும் போல் வந்துருச்சு ஓகே இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் இது திரும்ப செக் பண்ணணும். இது எனக்கு 5 டிஜிட்டில் இருக்குது, ஸோ இது தப்பு. ஸோ அடுத்து எகெயின் நீங்கள் இந்த ஒரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணணும். இதுவே கிரேட்டஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கிரேட்டஸ்ட்டுக்கும் நீங்கள் இந்த ஒரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் 3 டிஃப்ரெண்ட் ரிமைண்டர். த கிரேட்டஸ்ட் n digit நம்பர் which when divided by x, y and z leaves remainder abc respectively. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் மைனஸ் காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் ஏ, ஒய் மைனஸ் பி, இசட் மைனஸ் சி. ஸோ இதுதான் நம்மளுக்கான காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதுவே லீஸ்ட் n டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ்க்கு இது மாதிரி கொடுத்துட்டாங்கனாலும் அதுக்கும் இதே ஃபார்முலா தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதோட சம்ஸ் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். the greatest 6 digit number which when divided by 12, 15, 20, 24 and 30 leaves the remainders 8, 11, 16, 20 and 26 respectively. ஸோ இப்போ வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் டிஃப்ரெண்ட் சேம் ரிமைண்டர் கிடையாது இல்லைங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் டைப் கொஸ்டின். ஸோ டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் டைப் கொஸ்டின் அப்படின்னா என்ன ஃபார்முலா? எல்சிஎம் ஆஃப் எக்ஸ்ஒய் இசட் மைனஸ் காமன் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த நம்பருக்கு எல்லாமே எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, இதில் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது? இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணும் இல்லையா. ஸோ 12 - 8 பண்ணாலும் 4 தான், 11 - 15 பண்ணாலும் 4 தான். ஸோ இப்போ நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து 4 தான் காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கலாமா? 12, 15, 20, 24 and 30. ஓகேவா, சரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எதில் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 எடுத்துக்கிறேன். 4 12, 5 5, 20 அப்படியே வரும். 8 3 24, 5 3 30. ஓகே, திரும்பி 2 எடுத்துக்கிறேன். 2 2 4, 5 எடுக்க முடியாது. 5 2 20, 4 2 8, 5 2 10. சரிங்களா, திரும்பி 2 போட்டுக்கிறேன். 1 5 5 2 5, 5 போட்டுக்கலாம். 1 1 1 2 1. ஸோ 3 2 6, 6 2 12, 12 5 60, 60 × 2 120. ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 120ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்க? த கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர். அப்போ இது கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் 999. ஸோ இது 6 digit நம்பர். ஸோ இதை நம்ம இப்போ 120ஆல் டிவைட் பண்ணலாம். 120ஆல் டிவைட் பண்ணுறேன். சரியா, 120 வந்து 8 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 960 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 39 கிடைக்கும். இப்போ இந்த 9 நான் இறக்கிக்கிறேன். கீழே இலக்குனா திரும்பி 3 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 360 வரும். திரும்பியும் உங்களுக்கு வந்து 39 கிடைக்கும். இப்போ இந்த 9 வந்து நான் கீழே இறக்கிறேன். திரும்பியும் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 360, திரும்பியும் 39. திரும்பி இப்போ இந்த 9 இறக்குனீங்க அப்படின்னா திரும்பி 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 360, திரும்பி 39. அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு ரிமைண்டர் கிடச்சிருச்சு. ஸோ நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? கிரேட்டஸ்ட் நம்பரு கூட இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் எவ்வளோ? 999. இது கூட 39 மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ 39 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4 × 9 அப்புறம் 60ன்னு வரும். சரிங்களா, ஓகே. இதிலிருந்து காமன் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேம் ரிமைண்டருக்கு நம்ம ஃபைனலாக கொஸ்டினில் கொடுத்துருக்க ரிமைண்டர் ஆட் பண்ணுவோம். காமன் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் கேஸுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஒரு சில டைம் என்ன பண்ணிடுவீங்கன்னா இதை வந்து இது கூட நீங்கள் மைனஸ் பண்ணாமையே என்ன பண்ணிடுவீங்க? டைரெக்டாக 4ஆக மைனஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடணும். இதில் இந்த 6 digit நம்பரில் இருந்து நம்ம ரிமைண்டரை மைனஸ் பண்ணினது போக வர வேல்யூவில் இருந்து தான் நீங்கள் காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். let x be the least 4 digit number which when divided by 2, 3, 4, 5, 6 and 7 leaves a remainder 1 in each case if x lies between 2800 to 3000 sum of digits of x's. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரிமைண்டர் 1 in each கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது வந்து சேம் ரிமைண்டர் கான்செப்ட்டு. ஸோ இப்போ சேம் ரிமைண்டர் கான்செப்டாக ஃபார்முலா என்ன? எல்சிஎம் ஆஃப் XY Z + A. இதுதான் வந்து சேம் ரிமைண்டருக்கான கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாமா? எதுக்கு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7க்கு நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 2ஆல் போடலாம். 1 3 2 5 3 2 6 7. திரும்பி இதுக்கு காமனாக போடலன்னா 3ஆல் போடலாம். 1 1 2 5 1 7. இது காமனாக போட முடியாது. ஸோ இல்லை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 3 6 6 2 12 12 5 60 × 7 420. ஸோ இப்போ வந்து எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 420 தட் இஸ் 420ன்னு வருது.
ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் லைஸ் பிட்வீன் 2800 to 3000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 4 டிஜிட்டாகவும் இருக்கணும். நம்மளுக்கு வர நம்பர் நல்லா நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு வர நம்பர் 4 டிஜிட். ஓகேங்களா? ஸோ 4 டிஜிட்டாகவும் இருக்கணும். பட் எதுக்குள்ளே லை ஆகணும் அப்படின்னா 2800 இருந்து 3000க்குள்ளே லை ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த நம்ம எல்சிஎம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதோட மல்டிபிள்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். சரிங்களா? இப்போ 420, இப்போ 420 நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் எடுத்துக்கோங்களேன். அப்போது 2 10 மிச்சம் 1 4 21. ஸோ இது 4 டிஜிட் கிடச்சிருச்சு, இதுக்குள்ளேயே லை ஆகுது. ஓகே, அடுத்த மல்டிபிள் பார்க்கலாம். அடுத்தது வருதான்னு பார்க்கலாம். 420 × 6 போடலாம். 1 6ங்கிறதுனால இதுவும் வருது. சரி, ஓகே, ஃபைனலாக 7 போட்டு பார்க்கலாம். 2940 வருது. 2940. சரிங்களா? சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம 8 போட்டு பார்க்கலாம். ஓகே, பட் 4 டிஜிட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க 2800 3000க்குள்ளே தான் லை ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு 3000 மேலே போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு 2940 தான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இப்போ வந்து 2940 இது வந்து 4 டிஜிட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து இந்த ரெண்டுக்குள்ளேயும் லை ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இது கூட நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணி விடணும். ஸோ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 1. ஸோ 2941 இதுதான் எனக்கு கிடைச்ச எக்ஸு. ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சம் ஆஃப் டிஜிட் கேட்டிருக்காங்க, எக்ஸோட சம் ஆஃப் டிஜிட். ஸோ 2 + 9 + 4 + 1 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து என்னென்னா 4 டிஜிட், இது வந்து சேம் ரிமைண்டர் கான்செப்டுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. இது வந்து எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன மல்டிபிள்னு நம்மளுக்கு கொடுக்கல. பட் அது வந்து இதிலேருந்து இது வரைக்கும் லை ஆகிருக்கணும் ஆகும். பட் 4 டிஜிட்னு சொல்லியாச்சு. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு 420. இதோட ஒரு மல்டிப்பிளாக பார்க்கணும். ஸோ ஒரு மல்டிப்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 7 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் 2940 தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் மல்டிப்பிள். அப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரிமைண்டர் வேல்யூவை போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி டிவைசபிள் கிரேட்டஸ்ட் ஆர் லீஸ்ட் n டிஜிட் நம்பரோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நிறையா போட்டு பாருங்கள். அது அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து இதில் இருந்து உங்களுக்கு நிறையா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.